இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரி பன் தோசை ரெசிபி தான் பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு ராகி எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெசிபிஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பன் தோசை. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். இதை 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தோசைக்கு பூண்டு மிளகாய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் 20 பல் அளவுக்கு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சோண்டு புளி சேர்த்துட்டு, இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால காஞ்ச மிளகாவும் சேர்த்து காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். அந்த கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 3 அதில் 3 மொத்தமாக 6 மிளகா சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அப்படியே இன்னொரு சைடில் லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ராகி எக் ஹக்கா நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். உப்பு எண்ணெய் மட்டும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த ராகி நூடுல்ஸையும் போட்டு ஒரு 6 to 8 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதை நார்மல் வாட்டரில் அலசி வச்சுக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். பன் தோசைக்கு ஊற வச்சிருந்த ரவை, தயிர் எல்லாமே 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஊறினதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தோசை மாவில் ஒரு தாளிப்பு போட்டு அதுக்கப்புறமா ஊற்ற போகிறோம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லியும் போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோன்னு வேணும்னா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவைப்பட்டா, இல்லைன்னா விட்டுறலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த சோடா உப்புலாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ராகி நூடுல்ஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் 2-3 தடவை அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பன் தோசைன்றனால தாளிக்கிற கரண்டியில் ஊற்ற போகிறோம். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பயங்கரமாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சாஃப்டாக. சட்னியையும் தாளிக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு வதக்கி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த பன் தோசையோட இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லலாம் இந்த தோசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயில் பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்க விட்டுறலாம். அது கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி முருகி வரும்போது அதில் முட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு முருகுனா நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூடவே நூடுல்ஸ் மசாலாவும் போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த நூடுல்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்தீங்கன்னா செம்மையாக ரெடியாகி வந்துடும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ராகி நூடுல்ஸ் ஹெல்தியும் கூட. அவ்வளோதான். இன்னைக்கு நான் பண்ண ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.